யாராவது நம்மளை விரும்பணும், இல்லை நம்ம யாரையாவது விரும்பணும். கை இப்படி இருக்கிறத விட இப்படி இருந்தால் எதிர்பார்ப்பும் வேண்டாம், ஏமாற்றமும் வேண்டாம். தான் அத்தான் எஜமான்னு எழுப்புவாங்களா என்ன? அவன் மட்டும் என்னடா 10 வீட்டில் போயிட்டு 10 பாத்திரம் தேய்ச்சிட்டா வந்து கற்றுட்டு வந்திருக்கிறான். அவன் ஒருவன் மனைவி கிட்ட தோக்குறானோ, வெளியிலாமல் ராஜாவாக இருந்த வாழ்க்கை சலிப்பாயிடுச்சுன்னா எதையுமே செய்ய முடியாது. யாராவது நம்மளை விரும்பணும், இல்லை நம்ம யாரையாவது விரும்பணும். அது எந்த உறவாவது இருக்கலாம். பிள்ளை, இல்லை ஹஸ்பண்ட், பொண்ணு, பேரன், எதுவாக இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் நல்லா இருந்தால் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். நம்மளும் வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி. இல்லை யாருமே இல்லைன்றது தோணிடுச்சுன்னா இந்த மனசு உடஞ்சிரும். அது கூடாது. இல்லை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மனதைரியம் இருக்கும். அவங்க செய்கிறாங்களோ இல்லையோ, நமக்கு அவங்க செய்கிறாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க தேவையில்ல. நம்ம செஞ்சுட்டு போவோம், அவ்வளவுதான். அந்த தைரியம் வந்துருச்சுன்னா, நம்ம செய்யணுன்ற அந்த இது வந்துருச்சுன்னா நம்ம சளைக்க மாட்டோம், ஓடிக்கிட்டே இருப்போம். அதுதான் தேவை வாழ்க்கைக்கு. எல்லாரும் இவங்க தான் செய்யணும். ஒரு அண்ணனாகட்டும் தங்கைக்கு செய்யணும், அக்காவாகட்டும் தங்கைக்கு செய்யணும், அம்மா அப்பா தான் பொண்ணுக்கு செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இவங்க தான் இவங்களுக்கு செய்யணுன்றது கிடையாது. அவங்க எல்லாருக்கும் செஞ்சுட்டு போட்டோம். அந்த பொண்ணோ பிள்ளையோ அவங்க ஒவ்வொருத்தராக தான் பிறக்கிறாங்க இப்போது. அதனால் நம்ம ஓடுறதுக்கு இறைவன் தெம்பு கொடுத்துட்டா போதும். நம்ம செஞ்சுட்டு போவோம், எல்லாருக்கும் நம்ம செஞ்சுட்டு போவோம். அந்த மனநிலைமை வந்துடுச்சுன்னா எல்லாமே ஸ்மூத்தாக தான் போகும். எல்லாத்துக்குமே அப்படி தான். எதுவாக இருந்தாலும் நம்ம இப்படின்ட்டு இந்த கை இப்படி இருக்கிறத விட இப்படி இருந்தால் தான், கொடுக்குற மாதிரி இருந்தால் தான் நமக்கும் பெருமை, நம்ம நம்பி இருக்கிறவங்களுக்கும் பெருமை. அது மாதிரி எப்பயுமே ஏன் அவங்க தான் கொடுக்கணும், அவங்க தான் செய்யணும் அப்படின்ற அந்த தாட் இல்லாமல் இருந்தாலே ஓட முடியுது. நல்லா நம்ம வேலையை நம்மளுக்கு செய்ய முடியுது, அவ்வளோதான். அது கூட இறைவா என்னோட கை கால் நல்லா இருக்கணும், நான் எல்லாருக்கும் செஞ்சுட்டு போகிறேன், எனக்கு கொடு, நல்ல வருமானத்தை கொடு, நல்ல ஒரு சர்வை பண்ண ஒரு தொழில், ஒரு இன்கம் ஏதோ ஒரு ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம செஞ்சுட்டு போகலாம். எதுக்காக மற்றவங்கள எதிர்பார்க்கணும்? எதிர்பார்ப்பு இருக்க 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 ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். அது வேண்டாமே. எதுக்காக? எதிர்பார்ப்பும் வேண்டாம், ஏமாற்றமும் வேண்டாம். நான் தான் என்ன மாதிரி நீங்கள் வர முடியாது, அவ்வளவுதான். போயிட்டு வேண்டிய இந்த லவ்வில் எந்த கட்டுப்பாடுமே கிடையாது. அந்த நேரத்துக்கு அந்த பெண் அந்த ஆணை வாடாடலாம் போடாடலாம் டேங்க என்ன வேணால் பண்ணலாம், அடிக்கலாம், எல்லாம் வாங்கிப்பான் அந்த ஆண். அதே கல்யாணம்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பப்பப்பப்பா ஏய் அம்மா எதிர்க்க கூப்பிடாத, ஏய் அவங்க எதிர்க்க கூப்பிடாத, இந்த மாதிரி எல்லாம் சொல்ல வேண்டியது. ஆனாலும் இந்த பொம்பளை பசங்க இப்போ இருக்கிறதெல்லாம் வேணும்னே கூப்பிடுது, வேணும்னே பண்ணுது. நான் அப்படி தாண்டா இருப்பேன், நீ என்ன பண்ணாலும் சரி நான் அப்படி தான் இருப்பேன். காலையில் எழுந்திரிச்சு காலை தொட்டு கும்பிட்டு மாமியார்கள்லாம் ரொம்ப ஒரு சிலவங்கள்லாம் அவங்களே அப்படி இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் வர மருமகளுக்கு இங்கே பாருமா, உன் வீட்டில் நீ எப்படி வேணால் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ நீ அவனை காலையில் எழுந்து காஃபி போட்டு கொடுக்கணும், குளிச்சுட்டு தான் வெளியில் வரணும், சாமி கும்பிடணும், சாமி விளக்கை ஏற்றணும், இப்படியெல்லாம் கண்டிஷன் போடுறாங்க சிலர் வீட்டில். இப்போ அதெல்லாம் சிலது கேட்குறதே இல்லை. அதனால தான் தனி கொடுத்தணும்னு மோஸ்ட் ஆஃப் த கப்புள்ஸ் போயிடுறாங்க. சில வீடுங்களில் இதெல்லாம் இன்னும் நடந்துட்டுருக்கு. நான் கேட்குறேன், ஏப்பா அந்த காலத்தில் எங்கள் தாத்தாவோ இல்லை எங்கள் அப்பாவோ காலையில் எழுந்திரிச்சு போனாங்கன்னா ஒரு வேஷ்டி கட்டியிருப்பாங்க, ஒரு லுங்கி கட்டியிருப்பாங்க, அப்படியே எந்திரிப்பாங்க. காலையில் எந்திரிச்சு அவங்களுக்கு உண்டான வேலைகள் ஏதாவது செய்வாங்க, ஏதோ பண்ணுவாங்க. அப்படியா இருக்கிறாங்க இப்போல்லாம் ஆம்பளைங்க? எந்திரிக்கிறதே 8:45, அதுவும் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுக்கிறது, ஒன்று இன்னும் அநியாயமாக பண்ணுது. அப்படின்றப்போ அந்த பொண்ணு மட்டும் எப்படி அவனுக்கு காலை தொட்டு கும்பிட்டுட்டு
போக முடியும் இல்லையா? அவனும் அதுக்கேற்ற மாதிரி இருந்தால் இவ செய்யலாம். இதுங்க வேணும்னே பண்ணுது. இந்த பொம்பளை பிள்ளைங்களும் வேணும்னே பண்ணுது. அப்போ தான் பெரியவங்க முன்னாடி தான் என்ன சொன்னாலும் வாடா போடாங்குதுங்க. அதே அவன் முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி சகிச்சுக்க முடிஞ்சவன் கல்யாணத்துக்கு அப்புறம் சகிச்சுக்க முடியலையாம். இது என்ன கொடுமை! அப்புறம் இந்த காஃபி மேட்டர். அந்த பொண்ணு தான் காஃபி போட்டு கொடுக்கணுமா. அவள் தான் காஃபி போட்டு வந்து அத்தான் அத்தான் எஜமான்னு எழுப்புவாங்களா என்ன? ஏதோ சொல்லி எழுப்ப வேண்டியது தான். கணவன் மனைவிக்குள்ளே என்ன இருக்குது, எப்படி அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ எழுப்ப வேண்டியது தான். ஏன் ஒரு நாள் அவள் படுத்திருக்கா, இல்லை முக்கால்வாசி படுத்திருக்க மாட்டா. காலைல எழுந்திரிச்சு இப்போல்லாம் வந்து 2 பேருமே வேலை செய்கிறாங்கன்னா 2 பேருமே பரபரப்பாக தான் இருக்காங்க. என்றைக்கோ ஒரு நாள் படுத்திருக்காப்பா. அப்போது அவர் அந்த ஆணுன்ற தன்மையை விட்டுட்டு எந்திரிச்சு போய் ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா. ஏம்மா இன்னும் எந்திரிக்கலை, எந்திரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா. அந்த பொண்ணு அந்த காஃபியை குடிச்சிட்டு அது சொல்கிற அந்த இதுவே அங்கே வரும். அப்படியே லவ், அப்படியே ஆஹா நம்மளுக்காக இருக்காரு, நம்மளுக்காக காஃபிலாம் கொண்டு வந்து கொடுக்குறாருன்னு மாற்றிப்பா தன்னை இல்லையா? அதை விட்டுட்டு சும்மா குத்திக்கிட்டே இருந்தால் இன்னும் ஏட்டிக்கு போட்டி தான் பண்ணுங்க அந்த பொம்பளை பிள்ளைங்க. அதனால் இருக்கிற ஆண்களும் சில இந்த நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி நீ ஒன்று செய்றியா நான் ஒன்று செய்கிறேன் அப்படின்ற மாதிரி போனாதான் வாழ்க்கை ஓடும். எப்படி வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறதுன்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு நீ பெருசா நான் பெருசா போய்கிட்டே இருந்ததுன்னா டைவர்ஸ் தான். எவ்வளவு டைவர்ஸ், எத்தனை கேஸு இப்போ எல்லாம். முன்னாடியெல்லாம் ஒரு 10% இருக்கிறதே பெரிய விஷயம். இப்போது 90% எவ்வளவோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. அப்பா முடியலை, அவ்வளவு செலவு பண்ணுறாங்க. அவங்க சேவிங்ஸ் எல்லாம் போடுறாங்க. அவ்வளவு செலவு பண்ணி அந்த கல்யாணம் ஒரு வருஷம் வாழ மாட்டேங்குதுங்க. நீ போடா நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டு அடுத்தது டைவர்ஸ். இப்படி போனால் எப்படி தான்? சிலதை ஆண்களும் மாற்றிக்கிட்டாதான் இப்போ இருக்க பொம்பளை பிள்ளைங்கக்கிட்டக்க காலத்தை நடத்த முடியும். நீ ஒன்று செய்கிறியா நான் ஒன்று செய்கிறேன். அப்புறம் சில ஆண்கள்லாம் சொன்னால் கூட அடுத்ததை செய்ய மாட்டாங்க. அடுத்தது என்ன, நம்ம போகணும், நம்ம பண்ணணும், நம்ம தான் செய்யணும், எல்லாம் அவள் சொல்லணும். நீ சொன்னியா? சிலதெல்லாம் கேட்குது, நல்லாவே கேட்குது. நீ சொன்னியா? எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு என்ன தெரியும்னா அவள் மட்டும் என்னடா 10 வீட்டில் போயிட்டு 10 பாத்திரம் தேய்ச்சிட்டா வந்து கற்றுட்டு வந்திருக்குறா. தானே அவளுக்கும் லைஃபு. உன்னை போல தானே அவளும் வந்திருக்கா கல்யாணம் ஆகி. உனக்கு எப்படி முதல்ஸோ அவளுக்கும் அதே மாதிரி தானே என்ட்ரு ஆகியிருக்கா. உனக்காவது ஒரு 21, 22 இல்லை 25, 27, இப்போ 30 வச்சுக்கோங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு சின்ன வயசாக பெருசாக கூட பண்ணிக்குதுங்க. இப்போது சின்ன வயசாகவே வச்சுப்போம். ஒரு 28 அவனுக்கு 30 இல்லை 25 அவளுக்கு, இவனுக்கு 30னா அவள் உன்னை விட சின்னவ தானே, பொம்பளை பிள்ளை தானே. நீயும் அந்த மாதிரி தானே வந்திருக்க. ஸோ தெரியலன்னா முன்னாடி பேசுங்க. சரி தப்பு பண்ணிட்டியா கேளு, சாரி கேளு, ஒன்றும் தப்பு கிடையாது இல்லையா? உன் மனைவிக்கிட்ட எவன் ஒருவன் மனைவிக்கிட்ட தோக்குறானோ வெளியில் அவன் ராஜாவாக இருப்பான். அதே மனைவிக்கிட்ட ஏட்டிக்கும் மூட்டிக்கும் பண்ணிகிட்டு இருந்தா வெளியில் பூஜாவை தான் தூக்கணும், ராஜாவாக இருக்க முடியாது. ஸோ வீட்டு லைஃப்பை நல்லா வச்சுக்கணும். உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கான்னா அவளுக்கு உண்டானதை செய்யணும். என்னன்னு கேட்டு செய்யணும். தெரியலையா? என்னம்மா எனக்கு தெரியலம்மா, நீயே சொல்லு, உங்கள் அம்மா கிட்ட கேட்டு சொல்லு. இப்போல்லாம் அவங்க அம்மா வேறு, பொண்ணோட அம்மான்றது வேறு, ஆணோட அம்மான்றது வேறு. அதனால் அவப்படி கொஞ்சம் போங்களேன். அவப்படி போய் உங்கள் படி இழுத்துட்டு வரலாம், வந்துருவா. யாரும் அவப்படி போனால் நம்ம மனுஷன், நம்ம ஆண், நம்மளுக்கு இருக்கான்னு அவள் உணர்ந்துட்டாள்னா உங்களுக்காக அவள் எல்லாத்தையுமே விட்டு கொடுப்பாள். அந்த மாதிரி கொண்டு வரலாம். ஏட்டிக்கு போட்டியே இல்லாமல் அப்படியே கொஞ்சம் போகலாம். அப்படி பண்ணினா தான் ஒன்று மாற்றம் வரும். முதல்லையே ஆயிடாது, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அதை கண்டுபிடிக்கலாம், மாற்றத்தை கொண்டு வரலாம்.
இந்த நேரமும் பெரிய ஆணழகன், என்னதான் பெரிய ஆணழகனா பெரிய கிளியோபட்ராவாக இருந்தாலும் ஓரளவுக்கு மேலே அவங்க ரொம்ப இதுவாக இருக்க முடியாது. எல்லா நேரமும் அது தேவையானது அந்த ஒரு நைட் பார்ட்டு மட்டும்தானே இருக்காது. எல்லாமே வாழ்க்கை தான் இல்லையா? அவங்க அதை மட்டும்தான் செக்ஸை மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா வாழ்க்கை ஓடாது. எல்லா இடத்துலையும் இவங்க ஈக்குவல் பார்ட்னராக இருக்கணும். இப்போ இருக்க பிள்ளைங்க அதுதான் மிஸ் பண்ணுறாங்க. அதை எதையோ நினச்சி இருக்காங்க. அந்த அந்த ஈர்ப்பு கூட குறைஞ்ச உடனே அந்த ஆசை 60 நாள், மோகம் 30 நாளும்பாங்க. அந்த ஈர்ப்பு குறைஞ்ச உடனே எல்லாமே குறைஞ்சி போயிடும். அதனால் அந்த ஆண் கொஞ்சம் முகம் மாறுதா, இந்த பெண் போய் நிற்கணும். இந்த பெண் கொஞ்சம் முகம் மாறுறாளா, அந்த ஆண் வந்து கேட்கணும். தெரியணும், கண் பார்வையிலே தெரியணும். நம்ம பெண்டாட்டி, நம்ம கணவன் ஏன் இப்படி இருக்காங்கன்றது தெரியணும் ஒருத்தருக்கும். அவங்க அதை நான் இருக்கேம்மா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க கொடுக்கணும் அந்த கேரண்டி. அப்போ தான் அதை மாறும். அதுதான் மாற்றம். அதை கொண்டு வரணும்.